வெல்கம் டு இணையகில் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன சண்டே ஓகேவா, இந்த சண்டே என்ன நடந்துச்சு அப்படின்னா டிகிரி லெவலில் ஓகேவா எம்ஏடபிள்யூஎஸ்க்கு டிகிரி லெவலில் எக்ஸாம் நடந்துச்சு ஓகேவா. ஸோ 29 டிப்ளமோ நடந்துச்சு, 30 டிகிரி லெவல் எக்ஸாம் நடந்துச்சு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி லெவலில் கொடுத்த கொஸ்டின் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொன்னீங்க, கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ டிப்ளமோ கம்பேர் பண்ணுறப்போது இந்த டிகிரி கொஸ்டின் செம்ம டஃப் ஓகேவா. நார்மல் டிஎன்பிசி ஏஇ கேட்குற கொஸ்டினை விட இதில் வந்து ரொம்ப ஹை லெவலில் கேட்டிருந்தாங்க ஓகேவா. அதாவது கேட்டு ஈஸ் லெவலில் கேட்பாங்களா அந்த லெவலில் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டஃப் தான் இந்த கொஸ்டின் ஓகேவா. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த அளவுக்கு கேட்பான்னு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கவலைப்படாது, என்ன பேர் நினைக்கிறீங்கன்னா சார் கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு சார் அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே ஓகேவா, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக டஃப் தான். நிறைய சம்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா. சம் எல்லாமே வந்து கேட் சம் தான், கேட்டு ஈஸியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் சம் ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கால்குலேட்டர் தேவை, நிறைய ஃபார்முலாஸ்லாம் தேவை ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் ஹை லெவலில் கேட்டது தான் ஓகேவா. அது நம்மளுக்கே தெரியுது ஹை லெவலில் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையும் ஓகேவா. கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். எவ்வளோ கட் ஆஃப் நம்ம அடுத்த வீடியோவில் போடும் ஓகேவா. கண்டிப்பாக அது கட் ஆஃப்லாம் குறையும். டிப்ளமோ லெவல் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும், பட் டிகிரி லெவலில் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஃபுல்லாகவே டஃப் தான் ஓகேவா. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டஃப் தான். அதாவது தியரிட்டிக்கலாக எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தியரிட்டிக்கல் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. பட் ப்ராப்ளம்டே கேட்ட எல்லாமே வந்து கேட் அண்ட் ஐஏஎஸ் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ அந்த லெவலில் நம்ம டிஎன்பிசி என்ன ஒரு லெவலில் படிச்சிருப்போம் ஓகேவா. கேட் ஐஏஎஸ்னா அது ஒரு லெவலில் படிக்கணும். ஸோ அந்த லெவலில் கொஸ்டின் தூக்கி இல்லை கேட்டாங்க ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணனாலே ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் வந்து 10 minutes ஆகும். அப்போ அந்த டைமில் பத்தாது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேட்டு வச்சுட்டாங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எழுதிருப்பீங்க கண்டிப்பாக ஓகேவா. ஒரு 200 எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்கள் 150 கார்டு இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு 150 அடிச்சதாவே கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ நார்மல் ஏன்னா 160 + 170 சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீங்கள் 150 பண்ணியிருந்தாவே நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா. 150 இருந்தாவே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தா. ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்து டஃப் தான் ஓகேவா. ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல, யாரும் இந்த லெவலில் கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அதை நினைக்காதீங்க ஓகேவா. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து வரப்போகிற ஏஐ படிங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா அடுத்து டிஎன்பிசி ஏஐ ஜூலை மந்த் ஓகேவா. இந்த மந்த் வந்து கால்ஃபர் வரப்போகுது, 15 போல கால்ஃபர் வரப்போகுது ஓகே. இந்த வந்து கால்ஃபர் வந்துடும், ஆர்ட்ஸில் எக்ஸாம் வருது ஏஐக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ டிஎன்பிசி ஏஐ அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ ஏஐ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து வரப்போது ஜேடிஓ ஓகேவா. ஜேடிஓ வரப்போகுது, சர்வே வரப்போகுது, டிராஃப்ட் அந்த மாதிரி எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இது போனது போயிட்டு போகுது ஓகேவா. ஸோ நம்ம ஆன்சர் கீ பார்த்துருவோம் ஓகேவா. நம்ம போட்டு இந்த அளவுக்கு காட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்ல ஆன்சர் கீ பார்த்துருவோம் ஓகேவா. இங்கே பாருங்க, ஐஎஸ் 102/2009 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா மாஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஜெனரல் யூஸ் கிரேட் ஆஃப் காங்கிரீட் அண்ட் ஹையர் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். இந்த ஐஎஸ் கோடு படி நம்ம என்ன சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்டும் கேட்கறது என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் சொல்றேன் நோட் பண்ணிங்க. M20 அண்ட் 40 mm ஓகேவா. கிரேட் M20 அந்த அக்ரிகேட் வந்து 40 mm ஓகேவா. ஆப்ஷன் ஏ. ஆஸ் பர் ஐஎஸ் அதே கோடு தான். என்ன கேட்குறாங்கன்னா ஸ்லீக் ஆஃப் ஃப்ளூம் எவ்வளோ சார் ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸ்லீக் ஆஃப் ஃப்ளூம் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 5 to 10%. எவ்வளோ ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 5 to 10% நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேவா. அடுத்து பாருங்க, which assessing the suitability of material man பார்த்தீங்கன்னா போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் கேட்கறது. போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் which of the following statement is true ஓகேவா. போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட்டுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேவா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஓகேவா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். ஏன்னா ஃப்ளை ஆஷ் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஃப்ளை யூஸ் பண்ணுறாங்க, have the low carbon content and high fineness okay. Option C. Next காங்கிரீட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஐயோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வாட்டர் கண்டென்ட் அசியூமிங் தி சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன் ஃபார் தி அக்ரிகேட். இதுக்கு ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ 160 kg/m³. 160 kg/m³. ஆப்ஷன் ஏ ஓகேவா. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு. அடுத்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பில்டிங் பைலாஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன். பில்டிங் பைலாஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் வைக்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பெனி த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த ஜோனிங் ரெகுலேஷன். ஆப்ஷன் டி தான் வரும் ஓகேவா. ஆப்ஷன் டி ஓகேவா. அடுத்து
வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்சிசி? எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியுமே, இன்க்ரீஸ் தி டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டீல் யூஸ் பண்ணுறது வந்து டென்சைலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். காங்கிரீட் யூஸ் பண்ணுறது கம்ப்ரஸிவாக. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். ஓகே, அடுத்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 383 படி. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா 600 மைக்ரான் அதாவது சீவில் எவ்வளோ பாஸ் ஆகணும், ஓகேவா, எவ்வளோ ஃபைனல் ரேட் பாஸ் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 80லேருந்து 100%. ஓகேவா? 80ல 100 கண்டிப்பாக பாஸ் ஆகணும். ஓகேவா? அடுத்து த பவுண்ட் வாட்டர் பை வே ரிக்வயர்ட் த கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். ஓகேவா? கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட்னா எவ்வளோ வாட்டர் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா 23. எவ்வளோ இருக்கணும்? 23. அடுத்து த சிமெண்ட் காம்பவுண்ட் குயிக்கஸ்ட் ரியாக்ட். ஓகேவா? இருக்கிறதுல ஸ்லோவஸ்ட் ரியாக்ட்னா நம்ம சிடிஎஸ். ஓகேவா? நமக்கு தெரியும். குயிக்கஸ்ட் ரியாக்ட் அப்படின்னா ட்ரை கால்சியம் அலுமினேட், C3A சொல்லுவோம்ல. ஓகேவா? C3A தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ C3A தான் குயிக்கஸ்ட் ரியாக்டர் இன் வாட்டர். அது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட். ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட்க்கு என்ன வரும்? 1 2 3 4 இருக்கு. இதில் ஆப்ஷனை தூக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ரஃபா இருக்காக்கிறது பெட்டர் ஒர்க்கபிலிட்டியா? கிடையாது. ரஃபா இருக்கிறது பெட்டர் இல்லாமல் அவன் ரவுண்டர் அடிக்கேட் ஷுவர் புவர் ஒர்க்கபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ரவுண்டர் அடிக்க நல்ல ஒர்க்கபிலிட்டி கொடுக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து 3 and 4. ஆப்ஷன் டி 3 and 4 தான் கரெக்ட். ஏன்னா வெல்கேட்டர் வந்து என்ன இருக்கும்? ஹை ஒர்க்கபிலிட்டி. பிகர் செக்ரிகேட்டிங் ஹை ஒர்க்கபிலிட்டி. ஸோ 3 and 4 தான் ஆன்சர். முக்காசி ஆப்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அது கஷ்டமே இல்லை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? சூப்பர் என்ன ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நல்லதான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த வார்த்தை ப்ளீடிங் பண்ணாது. ஓகேவா? ஹோமோஜனஸ் கோர்ஸ் ஜென்ரலி வித் செக்ரிகேஷன் ப்ளீடிங் எல்லாம் நடக்காது. எதில் அப்படின்னா சூப்பர் யூஸ் பண்ணா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஃபால்ஸ். ஏன்னா கொஸ்டின் வந்து ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. The age of log of timber. இது சொல்லிடலாம். ஏஜ் எப்படி சொல்றோம்? நம்பர் ஆஃப் ஆனுவல் ரிங்ஸ். எவ்வளோ ஆனுவல் ரிங்ஸ் இருக்கோ அவ பொறுத்து தான் டிம்பரோட ஏஜ். ஸோ ஆப்ஷன் சி நம்பர் ஆஃப் ஆனுவல் ரிங்ஸ். Which bricks are soaked in water before using the brick masonry. ஓகேவா? அது பிரிக் மேசன்ரியில் பிரிக்கை நம்ம தண்ணிக்குள்ள முக்கி எடுப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா டு ப்ரிவென்டிங் த டிப்ளேஷன் ஆஃப் மாய்ச்சர் ஃப்ரம் தி வாட்டர். புரியுதா? அதாவது மாட்டில் தண்ணி உள்ளே விடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணோம்? கண்டிப்பாக நம்ம பிஃபோராகவே நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிக்கை முக்கி எடுக்கிறோம். கார்பன் கண்டென்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதாவது ஸ்டீலில் எவ்வளவு கார்பன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா 0.15 to 0.30%. இதெல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தான். ஓகேவா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லோக்கல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம்? ஓகேவா? லோக்கல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எதுக்கு நாம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? பார்த்தாவே தெரியும். ரிமூவிங் த கண்டாமினேஷன் ஆஃப் த ஒர்க் பிளேஸ். ஓகேவா? கண்ட்ரோல் ஹீட் இதெல்லாம் கிடையாது. ரிமூவ் த கண்டாமினேஷன் ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். கூற்று காரணம் டபுள் ஃப்ளம் இஸ் ஈச் கோர்ஸ் பிரசன்ட் த சேம் அப்பரன்ஸ் ஆஃப் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குயின் க்ளோசர். ஓகேவா? நெக்ஸ்ட் டு குயின் அண்ட் க்ளோசர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டாக தப்பான்னு கேட்டுறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அதே மாதிரி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான். ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டாக தான். இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வெயிட் பேட்சிங். வெயிட் பேட்சிங் என்ன சார்? நம்மளுக்கு தெரியும் வெயிட் பேட்சிங் இருக்கு, வால்யூம் பேட்சிங் இருக்கு. வெயிட் பேட்சிங் வந்து எதை பேஸ் பண்ணி வருது? வெயிட் ஈச் பேக் கிடையாது, இது கிடையாது. ஓகேவா? த அசம்ஷன் ஆஃப் கரெக்ட் ட்ரை வெயிட் ஆஃப் ஈச் மெட்டீரியல். ஓகேவா? அண்ட் வாட்டர் எல்லாத்துக்குமே நம்ம வெயிட் பேட்ச் பண்ணி நம்ம பண்றது. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து ஹையர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன் காங்கிரீட் ரிசல்ட். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஹையா யூஸ் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு ஸ்ட்ராங் மிக்ஸ்லாம் கிடைக்காது. ஓகேவா? பெட்டர் ஒர்க் பண்ணல வீக் மிக்ஸா அண்டு லெஸ் ப்ளீடிங்கா. ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பெட்டர் ஒர்க்கபிள் மிக்ஸ். ஓகேவா? 2 வந்து கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் ப்ளீடிங் வராது. ஓகேவா? 4 வராது. அப்படின்னா இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ 1 and 2 இல்லைனா 2 and 3 பெட்டர் மிக்ஸு. அதே நேரத்தில் தண்ணி அதிகமாக செஞ்சு ஹை வாட்டர் அப்படின்னா
மிக்ஸ் என்ன வீக் ஆகிடும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 2 and 3 பெட்டர் ஒர்க்கபிள், அதே நேரம் மிக்ஸ் என்ன வீக் ஆகிடும். தண்ணி கலர் ஒர்க்கபிள் நல்லா இருக்கும், ஆனால் மிக்ஸ் என்ன ஆயிரும் வீக் ஆகிடும் தண்ணி கலரையும் வளர்ந்தோம்னா. ஸோ ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தண்ணி 24 ஹவர்ஸில் அப்படின்னா நாம எவ்வளோ படிச்சிருப்போம் 20% படிச்சிருப்போம். ஆனால் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா 15 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 15 தான் போடணும். ஆனால் நாமளும் வந்து 20% தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 20, செகண்ட் கிளாஸ் 22 அந்த மாதிரி போட்டிருப்போம். ஆனால் இங்கே 15 தான் இருக்குது. ஆப்ஷன் நம்ம 15 தான் எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 15 தான் எடுத்துக்கணும். கால்குலேட் தி தியரிட்டிக்கல் வெயிட் ஆஃப் ஸ்டீல் பார் ஓகேவா. தியரிட்டிக்கல் வெயிட் கேட்குறாங்க, ஸ்டீல் பார் உடையது. லென்த் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுக்குறாங்க, டென்சிட்டி ஆஃப் ஸ்டீலும் கொடுத்துட்டாங்க ஓகேவா. எல்லாமே கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் வெயிட் ஓகேவா. தியரிட்டிக்கல் வெயிட் கேட்குறாங்க. ஸோ 19.72 kg. 19.72 kg. மெயின் ஸ்டேஷன் என்ன பண்ணும், அது கனெக்டட் டு தி மெயின் சர்வே லைன் ஓகேவா. மெயின் ஸ்டேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கனெக்டட் டு தி மெயின் சர்வே லைனை கனெக்ட் பண்ணுறது தான் மெயின் ஸ்டேஷனுடைய ஓகேவா. நெக்ஸ்ட் இது சம்மு ஓகேவா. இதெல்லாம் கேட்டில் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் சம்மு. கேட் அண்ட் இஎஸ்சிலாம் சம்மெல்லாம் வந்திருக்கு ஓகேவா. இஎஸ்சிலாம் சம்மெல்லாம் இருக்குது, நான் எடுத்து பாருங்கள். இது வந்து சால்வ் பண்ணி தான் 20 மீட்டர் செயின் இருக்குது, 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப வந்து 2000 மீட்டர் ஆகுது, டே முடியறப்ப 4000 மீட்டர் ஆகுது அப்படின்னா அடுத்த டுவெல் கேட்குறாங்க. இது இஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் சம் தான் ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன பண்ணால் 4019 மீட்டர் ஓகேவா. இது எல்லாமே கேட் அண்ட் இஎஸ்சியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் ஓகேவா. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பார்த்தாவே தெரியும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் வந்து தூக்கிடலாம். கிராஜுவேஷன் வந்து சர்வே கம்பெனி இன்வெர்டராக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இது கிடையாது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் தான். ப்ரிசமாக ப்ரிஸ் பண்ணி காம்பஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்னிஃபை கிராஜுவேட் நான் பார்க்கணும் அப்படின்னா ப்ரிசம் வச்சு தான் பார்க்க முடியும் ஓகேவா. ப்ரிசம் வச்சு நம்ம என்ன முடியும், இதை பார்க்க முடியும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மற்றெல்லாம் தப்பு, ஏன்னா 0 டிகிரிங்கிறது சவுத்து ஓகேவா. 0 டிகிரி என்னது சவுத் வரும், ஆனால் ஏன் நார்த் கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் தப்பு தான். ஸோ எல்லாமே தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. The four bearing of line AB கொடுத்துருக்காங்க. The encoded angle ABC கொடுத்துருக்காங்க. The four bearing என்ன சார் வரும் அப்படி 10 டிகிரி. Which of the following error can be eliminated in the both phase of observation. அதாவது both phase of observation எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஓகேவா. error due to coordination being found on the horizontal axis. அது which one of the following statement is correct ஓகேவா. உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டுன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் லெவல் மஸ்ட் பி parallel to the horizontal axis ஓகேவா. horizontal axis parallel இருக்கணும். ஆப்ஷன் பி தான். அடுத்து இங்கே டிராவல் சர்வே க்ளோசிங் எரர் ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேவா. க்ளோசிங் எரர்னா வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா the actual distance by traverse fails to close ஓகேவா. அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல க்ளோஸ் ஆகாமல் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் எரர், க்ளோசிங் எரர்னு சொல்கிறோம் ஓகேவா. என்னன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ 7 ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த டி இருக்குன்னா இந்த கேப்பு க்ளோஸ் ஆகாது. இந்த டிஸ்டன்ஸை நம்ம சொல்கிறது க்ளோசிங் எரர் ஓகேவா. ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பை டிராவல்ஸ் ஃபெயில்ஸ் டு க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம க்ளோசிங் எரர்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி தான் ஓகேவா. ஆப்ஷன் பி பாம்பே. நெக்ஸ்ட் சம் இது ஓகேவா. சம்மு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 188 மீட்டர் ஸ்கொயர். இது 1080 தான் ஓகேவா. அதே மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்க சம் கொடுத்துருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணி தான் போடணும். இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி தான் போடணும். சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 5096.9 மீட்டர் கியூப். நம்ம சால்வ் பார்ப்போம். ஓகே, இதுதான் ஃபுல்லாக கேட் சம்மு. அடுத்து 1:1000 அளவுக்குள்ள இருந்துச்சுன்னா ஓகேவா அதோட கேப் எவ்வளோ இருக்கணும் உனக்கு தெரிஞ்சவங்க. இது அதிகமாக இருந்தால் கேப் கம்மியாக இருக்கணும் ஓகேவா. இது அதிகமாக இருக்கா, ஸோ 10,000 இருக்கனால கேப்பு 2 மீட்டர் ஓகேவா.
இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மேக்னெட்டிக் நீடில் ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் கீழே குறையும்ல ஓகேவா, அதாவது நீடில் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக பெண்ட் ஆகும். அது பேர் என்ன சார் அப்படின்னா அது பேர் டிப்புன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னது டிப்பு ஓகேவா. அது பேர் என்னது வெர்டிக்கல் ஆங்கிள். இப்படி என்ன பிறகு கீழே இதாகும் ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக நிற்காம கீழே இதாகும். இதைத்தான் நம்ம டிப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த பெஞ்ச் மார்க் எஸ்டாப்ளிஷ் பை ஓகேவா, என்ன கேட்கனா பெஞ்ச் மார்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்டாப்ளிஷ் பை வந்து ஸ்பிரிட் லேர்னிங் நம்ம பண்ணுவோம் ஓகேவா. அடுத்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ஜிபிஎஸ்ல கேட்டுறாங்க. ஜிபிஎஸ்ல இந்த ரேஞ்ச் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பேண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜிபிஎஸ்ல அப்படின்னா 2L பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஓகேவா. 2L பேண்ட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா, ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன டேபிள் யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க ஓகேவா. எந்த டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா டாக்கியோமெட்ரிக் டேபிள். என்ன டேபிள்? டாக்கியோமெட்ரிக் டேபிளை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறது நமக்கு டாக்கியோமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணலாம் ஓகே. அடுத்த விஷயம் டாக்கியோமெட்ரி ஸ்டாஃப் இன்க்ரீஸ் ஆகுனா ஸ்டாஃப் இன்டர்செப்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகேவா. இப்போ என்ன ஆகும் ஸ்டாஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு டாக்கியோமீட்டர் ஸ்டாஃப் இன்க்ரீஸ் ஸ்டாஃப் தள்ளி என்ன ஆகும் இந்த ஸ்டாஃப் இன்டர்செப்ட் கேப் இருக்குல்ல அது இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் இன் ஸ்டடிலி ஓகேவா. இன்க்ரீஸ் பண்ண ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகும், ஒரே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். when told and target rotation of the operation first ஓகேவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஆன் ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ரொட்டேஷன் ஆன் தி ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ அந்த ரொட்டேஷன் ஆன் த ஆப்டிக்கல் ஆக்சிஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறது. which of the point does not indicated the basic calculation of total station. அதாவது எது பேசிக் கால்குலேஷன்ல வராது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஆன்சர் வந்து ஸ்லோப் டிஸ்டன்ஸ். ஃபார்முலா டிஃபைன் இது ஈஸியான ஃபார்முலா d = b + i - r ஓகே. அடுத்து 39வது கேள்வி கால்குலேட் எலிவேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வெர்டிகல் கொடுத்துறாங்க இன்சும் ஹைட் கொடுத்துறாங்க. அந்த ஃபார்முலா வச்சு போட்டால் என்ன வரும் இதில் ஆன்சர் வந்துடும் 21.29 மீட்டர். ஃபார்முலா பார்த்தா v + i - r போட்டால் ஆன்சர் வந்துடும். அதே ஃபார்முலா தான். அடுத்து ரிமோட் சென்சிங்கில் யூஸ் பண்ணுற ஓகேவா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் ரிமோட் சென்சிங் யூசஸ் ஃபார் த விச் ஆர் ஃபாலோயிங் வேவ்ஸ். என்ன யூஸ் பண்ணுறோம்னு தெரியும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகேவா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆன்சர் வந்து டி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே இது ப்ராப்ளம் ஓகேவா. சிலிண்டருக்கு டேப்பர் பார் இருக்குது, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் இருக்குது. டிட்டர்மைன் த மேக்ஸிமம் அண்டு மினிமம் டைரக்ட் சிஎஸ் டெஸ்ட் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அண்டு மினிமம் டைரக்ட் சிஎஸ் டெஸ்ட் நம்மகிட்ட கேட்குறாங்க. என்ன சார் வரும் அப்படின்னா சால்வ் பண்ணி போடலாம். உங்களுக்கு ரெண்டுமே டென்சைல் தான், கண்டிப்பாக ரெண்டுமே டென்சைல் வரணும் ஓகே. ரெண்டுமே என்னன்னா ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸா கண்டிப்பாக ரெண்டுமே டென்சைல் வரணும். அப்படி பார்த்தீங்க அப்போ ரெண்டுமே டென்சைல் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் டென்சில் ஃபோர்ஸ் கரெக்ட் ஆகுதா ஓகேவா. ஸோ ஆன்சர் டென்சில் தான் வரணும், டென்சில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வச்சே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் பிஎன் பிட்டு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியம்னாவே நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி தான். P1/P3 P2/P4 = ஆன்சர் 1. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்பெரிக்கல் பால் கொடுத்துருக்காங்க, அவரோட டெப்த் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸ்பெரிக்கல் பால் இருக்குது, டெப்த் இருக்குது ஓகேவா. வெயிட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, பல்க் மாலஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த பால், அந்த பால் அவரை சேஞ்சிங் ஆஃப் வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 0.017 cm3 ஓகேவா. நெக்ஸ்ட் நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஓகேவா. அதுலேயே இருக்கு நான் கோப்ளானர். நான் கோப்ளானர்னா சேம் பிளேன்ல இல்லை ஓகேவா.
நான் கோப்ளானர் அப்படின்னா டஸ் நாட் லை இன் சேம் பிளேன், கரெக்ட். ஆனால் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா மீட் அட் ஒன் பாயிண்ட், ஸோ ஆப்ஷன் ஏ தான், ஓகேவா. ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா மீட் அட் ஒன் பாயிண்ட், நான் கோப்ளானர் பர்சனா டஸ் நாட் லை இன் சேம் பிளேன், ஆப்ஷன் ஏ. அடுத்து ஏ காம்போஸ் வந்து கண்டெயின் 4 டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஓகேவா. 4 டிஃபரெண்ட் மெட்டீரியல் இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் டு சேம் எக்ஸ்டர்னல் லோட் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஆல் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஓகேவா. த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஆல் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஃபரெண்ட் மெட்டீரியல் என்ன ஆகும், என்ன மாறுது, 4 டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கு, லோடு ஒன்றா இருக்கு, ஓகேவா. ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்து அலுமினியம் அலாய் பார், ஓகேவா. ஃபிக்ஸ்டு போத் எண்ட்ஸு, ஹீட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் கொடுத்துருக்காங்க, லீனியர் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 80 GPa மாலஸ் ஆஃப் வெலாசிட்டி இ கொடுத்துருக்காங்க, ஓகேவா. போது லீனியர் எக்ஸ்பான்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா 38.4 MPa. 38.4 MPa. இது ஈஸியாக போடலாம், ஓகேவா. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் சம், ஓகேவா. இதெல்லாம் கேட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரிஜிட் பார் இருக்கு, ஓகேவா. இஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து. இஎஸ்சி எடுத்து பாருங்க, இஎஸ்சி சிவிலில் இந்த கொஸ்டின் இருக்கும். இன்ஜினியரிங் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. என்ன சொல்றீங்க அப்படின்னா ரிஜிட் பார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிட் பார் இருக்கான், 3 விதமான லென்த்தில் 3 விதமான பார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா 3A and L, ஓகேவா. 2A and 2L ரெண்டு பக்கம் இருக்கு, ஓகேவா. இங்கிட்டு 2A ஏரியா 2A 2L, இதுவும் 2A 2L, இது மட்டும் 3A and L டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா, ஓகேவா. கேட்கறது the forces of central and each outer. சென்ட்ரல் லோடு தான் லோடு அதிகமாக இருக்கும், ஓகேவா. கேட்குற சென்ட்ரல் லோடு அண்ட் அவுட்டர் லோடு. சென்ட்ரல் லோடு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லோடு தான் 60, அவுட்டர் லோடு பார்த்தீங்கன்னா 20, ஓகே. டோட்டலாக 100 வந்துடும், ஓகேவா. 60 இது 20 + 20, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 60 kN அண்ட் 20 kN. ஓகே, இது ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா. இது வந்து எப்படின்னா மேட்சிங்காக பார்த்தாவே தெரியுது, ஓகேவா. என்ன இருக்குது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து யூடில் வெக்டர் இருக்கா, ஸோ இதுக்கு வந்து 3 தான் வரும், ஓகேவா. என்ன வரும் 3 தான் வரும். ஸோ கியூக்கு என்ன வரும் அப்படின்னா 1 வரும். ஸோ பிக்கு 3 கியூக்கு 1, ஆப்ஷன் ஏ தான், ஓகேவா. பிக்கு 3 கியூக்கு என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும். அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் மூமெண்ட் ஆஃப் த யூனிஃபார்ம் பீம் கேட்டுறாங்க, ஓகேவா. ஃபிக்ஸட் மூமெண்ட்டு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து PL/8. PL/8 தான் வரும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான், ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க, கேன்லிவர் பீம் டியூப்லர் காம்போசிஷன், ஓகேவா. டியூப்லர் பண்ணோம்னா 2 இது இருக்கும், ஓகேவா. 2 இது சேர்ந்து தான் டியூப்லர். டியூப்லர்னா 2 இது காம்போசிட் செக்ஷன்னா, ஒரு இது வந்து காப்பராகவும், ஓகேவா. இன்னொரு என்ன இருக்குது ஸ்டீலாகவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. காப்பரோட ஸ்டீலுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் அப்படின்னா கம்ப்ரஷன் இன் ஸ்டீல், டென்ஷன் இன் காப்பர் டெவலப் ஆகும், ஓகேவா. டெவலப் ஆகிறது ஆப்ஷன் ஏ. The moment of inertia of square having side about diagonal A4/12, ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட் பீம் கொஸ்டின் நல்லா படிச்சு பார்க்கணும், ஓகே. நிறைய பேர் வந்து 5W 384 சொல்றீங்க, ஆனால் தப்பு. ஏன் அப்படின்னா அது கொஸ்டின் ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் சொல்லிடுறேன், இங்கே பாருங்க. சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் கரெக்ட். சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் யூனிஃபார்ம் லோட் ஓவர் W per யூனிட் லென்த் half of the span. இதுதான் முக்கியம். யூனிட் எங்க ஆக்ட் ஆகுதுன்னா L/2 தான் ஆக்ட் ஆகுது, ஓகேவா. ஃபுல் இதுக்கு ஆக்ட் ஆகல, L/2 வரைக்கும் தான் என்ன ஆகுது, யூனிட் ஆக்ட் ஆகுது, ஓகேவா. அப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும், ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் 5W 384 ஓகேவா. ஆனால் இதில் பாதி தான் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன வரும்னா 5WL/4 / 384 into 1/2, ஸோ 768, ஓகேவா. ஏன்னா பாதி தான் ஆக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ஷன், புரியுதா. இந்த பாதி ரிஃப்ளெக்ஷன் தான் கொடுக்கும். இது வந்து சிஎஸ் டெஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க, ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்க, சிஎஸ் டெஸ்ட் வேல்யூல கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க, ஓகேவா. ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க, சிஎஸ் டெஸ்ட் கேட்குறாங்க.
மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன ஆகும்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சின்ன எரர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னா 5 மெகா பாஸ்கல். ஆன்சர் என்ன வரும்? 5 மெகா பாஸ்கல். நெக்ஸ்ட் அடுத்து ஏ பெண்டிங் மொமெண்டம் டயக்ராம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேவா, ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கு, ஆல்டிடியூட் வந்து 12. டைப் ஆஃப் மேக்னெட்டிக் லோட் என்ன சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா, ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா பி வரும். த சென்ட்ரல் கான்ஸ்டன்ட் லோட் அட் 8 கிலோ நியூட்டன். ஆக்சியல் லோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, த ஆக்சியல் டென்சிட்டி லோட் ரிக்வயர்ட் எவ்வளோ தேவைப்படும் கேட்குறாங்க. ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா 10 கிலோ நியூட்டன். ஆன்சர் வரும் 10 கிலோ நியூட்டன். ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேட்குறது த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 180. மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன இதில் 180. சால்வ் பண்ணால் நமக்கு 180 கிடைக்கும். ஆன்சர் வந்து 180. இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. யங்ஸ் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கேட்கறது பாய்சான் ரேஷியோ மியூ நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ மியூ என்ன வரும் அப்படின்னா சால்வ் பண்ணோம்னா 0.25. ஏன் நம்மகிட்ட இ இருக்கு, ஜி இருக்கு. இ ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 + மியூ. கேட்கறது வாட் இஸ் மியூ. ஓகேவா, இதை சால்வ் பண்ணி போட்டோம்னா ஆன்சரு பி வரும். ஓகே, இது ஈஸியாக போடலாம். இப்போ எலிமெண்ட் ஆஃப் அண்டர் பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் நார்மல் 45 டிகிரி பிளேன்னா ஈக்குவல் டு half of the sum of normal stress. Half of the sum of the normal stress. Sigma 1 + sigma 2 divided by 2 ன்னு சொல்லுவாங்களா அந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்து சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட். ஓகேவா, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ என்ன சார் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1:1. ஓகேவா, 1:, சீக்கிரம் பார்த்துருவோம். இந்த ஃபெயிலியர் கிரைட்டீரியா சென் மெனான்ஸ் தியரி. ஓகேவா, சென் மெனான்ஸ் தியரி என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேவா, சென் மெனான்ஸ். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பீம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு, லென்த் கொடுத்துருக்காங்க, நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இன்டர்னல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மூமெண்ட் இன்டியூஸ் ஏல எவ்வளோ மூமெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 40 கிலோமீட்டர் மீட்டர். ஆன்சர் அது 40 கிலோமீட்டர் மீட்டர். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பீம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபிக்ஸ்டு பீம் ரேஷியோ ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்டர்ம்ஸுக்கும் கைனமெட்டிக் இன்டர்டர்ம்ஸுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா, ரேஷியோ என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அது என்ன சார் வரும் அப்படின்னா 1/2 வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் பீம். ஓகேவா, சின்ன எரர் ஆயிடுச்சு. சிம்பிளி சப்போர்ட் பீம் என்ன ஸ்பேன் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்குறது ஆன்சர் கேட்குறாங்க என்ன நெகட்டிவ் மொமெண்ட் இன்டியூஸ் த மிடில் ஆஃப் சப்போர்ட்னா அப்போ ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து 20. ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு 20. ஆன்சர் உங்களுக்கு 20 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட் பீம். ஓகேவா, லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, த வேல்யூ ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் அப்போ என்ன வரும்னா இதில் பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 0. இனிமேல் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 0ங்கிறதான் அதோட ஆன்சர். ஓகே, எல்லாம் கொடுத்துருக்காங்க. லோடு ஏபிசி சென்ட்ரல் கான்ஸ்டன்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்ன வரும்னா 3 வரும். நம்பர் ஆஃப் என்ன வரும் 3 வரும். பாயிண்ட் ஆஃப் என்ன வரும் 3 வரும். பெண்டிங் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுதான் 66க்கு இது ஃபார்முலா. ஓகேவா, இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ L/EA 2m/2 2m/BA. 67 பார்த்தீங்கன்னா இது வந்து இஎஸ்சி கொஸ்டின். 67 இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஆன்சர் என்ன வரும்னா 3m/7 0 4m/7. ஓகேவா, ஆப்ஷன் டி. அப்படி சால்வ் பண்ணி போட்டுருவோம். ஓகேவா, இது என்ன ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க.
ரொட்டேஷனல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்குறாங்க டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ஈஸியாக போட்டுடலாம் அது ஓகேவா. ஃபார்முலா வச்சு போடுவோம்ல, கே டிவைட் பை போட்டு போடுவோம்ல, கே கேட்குறான். ஆன்சர் வந்து 43A டிவைட் பை 3L ஓகேவா. ஏன்னா இது 0 ஆயிரும், இது ஃபிக்ஸருக்கு வேல்யூ வரும். 4A/L 3A/L போட்டோம்னா ஓகே ஆன்சர் வந்து L என்ன பண்ணணும், L/3 போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூமெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. கேன்லேயே வரும் மூமெண்ட் கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 0 டிகிரி, ஏன்னா ஸ்லோப் வராது ஓகே. கேட்குற ஸ்லோப் தான் கேட்பாங்க, ஸ்லோப்பு 0 டிகிரி. ஸ்லோப்பு அது சப்போர்ட் வந்து ஏன்னா வரும் 0வாக இருக்கும் ஓகே. இது வந்து இஎஸ்சியில் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஓகேவா. இஎஸ்சியில் கேட்டால் இஎஸ்சிலையும் கேட்டால் கேட்லேயும் கேட்டிருக்கான் ஓகேவா. இதெல்லாம் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 14.42 kN. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு சொன்னால் 14.42 kN நம்மளுக்கு ஆன்சர் வருது ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. சஸ்பென்ஷன் மியூசிக் கேபிளில் யூரில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து 0 ஓகேவா. மூமெண்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் ஓகே. இது என்ன பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ஆன்சர் என்ன வரும்னா 50 mm. ஆப்ஷன் சி 50 mm. இன்னொரு ஆன்சர் சி 50 mm. அடுத்து பாருங்கள் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ரிலேட்டிங் டு பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் ஓகேவா. பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க ஓகேவா. இது நம்மளுக்கு ஃபால்ஸ் கேட்குறாங்க, ஆப்ஷன் 3 தான் ஓகேவா. ஸ்லோப் ஆர் கர்வேச்சர் ஈக்குவல் டு தி ஃப்ளெக்சர் ஆஃப் ரொட்டேஷன் தான் தப்பு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபைண்ட் த பீம் ஷோ இந்த வேல்யூ ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சப்போர்ட்டில் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வரும்னா 5 kN மீட்டர் 5 kN மீட்டர் ஓகே. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. என்ன ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி A × 4422 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அது விச் ஷேப் ஆஃப் ஹிஞ்ச்டு ஆர்ச் ஓகேவா. 0 பெண்டிங் மோட் இருக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மிட்டி செப்பரேட் பண்ணணும், பேரபோலிக்காக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் லிங்க் இருக்குது ஓகேவா. அதில் 0 வந்துச்சுல, ஸோ ஆன்சர் வந்து பேரபோலிக். இப்போ ஆன்சர் என்ன வரும், பேரபோலிக். அடுத்து அண்ட் ஆர்ச் மேபி சப்ஜெக்டட் டு, ஆர்ச்சில் என்ன இருக்கும், எல்லாமே வரும் ஓகேவா. ஆர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் இருக்குது, ஹாரிசான்டல் இருக்குது, த்ரெஸ்ட். அது என்னன்னா த்ரெஸ்ட் வரும் ஓகேவா. த்ரெஸ்ட் வரும், சியர் ஃபோர்ஸ் வரும், பெண்டிங் மூணுமே வரும். ஸோ ஆப்ஷன் டி, ஆர்ச்சுக்கு டி. ரேடியஸ் இருக்கா ஓகேவா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்குறது ஹாரிசான்டல் த்ரெஸ்ட்டு. ஹாரிசான்டல் த்ரெஸ்ட் ஃபார்ம்னா WR டிவைட் பை 2, WR டிவைட் தான் ஹாரிசான்டல் த்ரெஸ்ட் ஃபார்ம்னா. த லோட் ஆஃப் டபுள் அப்போ என்ன ஆகும், இது ஹாஃப் ஆகும் ஓகேவா. லோட் டபுள் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் என்ன ஆகலாம், ஆஃப் ஆகலாம். அடுத்து விச் ஆஃப் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ட்ரூ ரிகார்ட் த ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் அனலைசிஸ். ஃப்ளெக்சிபிள் மெத்தட் அனலைஸுக்கு எது வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கிறாங்க, ஆப்ஷன் டி ஓகேவா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓகேவா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஓவர் கன்சாலிடேட்டர் கிளே. அது பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து மைனஸில் வரணும் ஓகேவா. பிக்கும் ஆன்சர் வந்து என்னது நெகட்டிவ்ல வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நெகட்டிவ் வரணும். பார்த்தீங்கன்னா ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் ஓகேவா. A <1, B <1. அடுத்து இன் காம்பாக்ஷன் டெஸ்ட்டு ஓகேவா. இன் காம்பாக்ஷன் டெஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மாடிஃபை காம்படிஷன் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் வந்து 4.5 to 4.6. இது ப்ராப்ளம் ஓகேவா. எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 9.16 டிகிரி. ஓகே, இதுக்கு என்ன சார் வரும், இது பார்த்தீங்கன்னா டிகிரி சஜஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. டிகிரி சஜஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
partially saturated 80%. ஓகேவா, 80% சேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்கறது பொரோசிட்டி n equal to G/G+4, ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர் டீப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் 2.11, ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். அடுத்து இது ஃபுல்லாக கால்குலேஷன் தான். ஓகேவா, ஃபவுண்டேஷன் NS NQ NQ வச்சு போடுவோம், இல்லை ஃபேக்டர் ஸ்டடி போட்டு ஃபுல்லாக வந்து கேட் சம் மாதிரி தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 693, ஆப்ஷன் சி. 693 kN/m². சால்வ் பண்ணாலும் பார்ப்போம், ஏன்னா ஃபுல்லாக கேட் சம்னு அதெல்லாம் டைம் ஆகும். ஓகேவா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. என்ன சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆல் தி அபோவ். ஓகே, 8 மீட்டர் திக்லி என்ன கன்சாலிடேட் ஆகுது 2 years. ஓகேவா, எத்தனை நாளில் 90% வந்து கன்சாலிடேஷன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2.87 years. இது வந்து ஃபுல்லாக ஃபார்முலா தான். ஓகேவா, சிஎஸ் கேட்குறாங்க. இது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 85 kN/m². ஓகே, அன்ட்ரெயின் கிளே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா சிஎஸ் ஸ்ட்ரென்த். ஓகேவா, நமக்கு தெரியும் அன்ட்ரெயின் கிளேனாவே டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோம், அன்ட்ரெயின் டெஸ்ட் பண்ணுறதே சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான். சிஎஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த நேச்சுரல் பவுண்ட் சென்சிட்டிவிட்டி, ஆப்ஷன் ஏ. The stability of finite stroke. ஓகேவா, ஃபைனைட் ஸ்ட்ரோக் பண்ணிக்க நம்ம என்ன மெத்தடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா மெத்தடையும் ஆல் தி மென்ஷன் மெத்தட், ஆப்ஷன் டி. எல்லா மெத்தடும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து இஎஸ்சியில் கேட்ட ப்ராப்ளம். ஓகேவா, அது கேட் ப்ராப்ளம் மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்சர் ஓகேவா, எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டெபிலிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க, ஃபேக்டராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் கண்டிப்பாக கால்குலேட்டர் தான் கொஞ்சம் சால்வ் பண்ணி போட முடியும். ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7.30 மீட்டர். பாருங்க, ஃபைல் ஃபவுண்டேஷன் டெப்த்து எதுக்கு மேலே இருந்தால் ஃபைல் ஃபவுண்டேஷன் போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் அட் 10 meters. ஓகே, இப்போ டெப்த் ஆஃப் அடிஷ்னல். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்டிகல் ஸ்ட்ரெஸ், ஆப்ஷன் பி ஆர்டர் ஆஃப் த இன்டென்சிட்டி. ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேட்டில் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாமே. ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ஜோடிகளில் வந்து 3 கேட்குறாங்க. ஓகேவா, என்சி என்கியூ என் காமா கேட்பாங்க. ஆன்சர் வந்து 5.710. ஓகேவா, ஆப்ஷன் டி. ஐடென்டிஃபை கார்ட்ஸ் ரிகார்ட் த பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். கேட்குறது பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா ஃபெயிலியர் ப்ரெஷர் லார்ஜ் செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா அது பஞ்சிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இமீடியட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங்கு 10 mm. கேட்குறது ரிஜிட் ஃபுட்டிங்கு எவ்வளோ வரும். ஓகேவா, ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங்கு 10 mm, ஃப்ளெக்சிபிளுக்கு 10 அப்படின்னா ரிஜிட்டுக்கு எவ்வளோ வைக்கிறாங்க, அப்போ 8 mm. ரிஜிட்டுக்கு வந்து 8 mm. நெக்ஸ்ட்டு இன்னும் சம் தான் ஸ்கின் ஃபிக்ஷன் சம் கேட்குறாங்க. ஓகேவா, கேட்குறது ஸ்கின் ஃபிக்ஷன் ஆஃப் த கிளே. ஸ்கின் ஃபிக்ஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஃபிக்ஷன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 480 kN. 480 kN. அடுத்து a pile load test conduct the the allowable load. இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னா நம்ம மினிமம் ஆஃப் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். 2 இது மினிமமாக அந்த வரையும் நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். செட்டில்மெண்ட் ஆஃப் பைல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, குரூப் பைல் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் ஸ்கெம் டர்ம் படி நம்மகிட்ட வேல்யூ கேட்குறாங்க 40 mm. ஆன்சர் வந்து 40 mm.
இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இது என்விரான்மெண்டல். ஓகேவா? 200 ml வாட்டர் என்ன பண்ணுறாங்க, pH 10 இருக்குன்னு சொல்கிறாங்க. pH 4.5க்கு இது பண்ணுறாங்க. இப்போ ஆல்கலினிட்டி என்ன சார் வரும் அப்படின்னா 150. ஓகேவா? இது என்னன்னா இதுக்கு 250 mg/L. சால்வ் பண்ணலாமா? 250 mg/L ஆன்சர் வரும். ஓகே, இப்போ பிஓடி கொடுத்துருக்காங்க. 5 days கொடுத்து கால்குலேட் பண்ணி போட சொன்னால் ஆன்சர் ஆகும்னா 168 mg/L. 103. ஓகேவா? ஆர்டிசியன் டியூபெல் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடணும். ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நம்ம போடுறப்ப ஆன்சர் என்ன வரும்னா 40.2 L/s. 40.2 L/s. அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி ப்ராப்ளம். இது என்னது, இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி வந்து ப்ராப்ளம் தான். ஓகேவா? இது என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணி தான் போடணும். சால்வ் பண்ணி போட்டோம்னா 460.8. ஓகேவா? 460.8 m3/day/meter. அடுத்து pH வேல்யூ கேட்குறேன். 2 pH வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 300 ml pH 7, அதே மாதிரி 700 ml pH 5. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ சார் pH கிடைக்கும் அப்படின்னா 5.153. பார்த்தா தெரியுது, இங்கே 5 இருக்குது, 7 இருக்குது. மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக 5, ஏன்னா இதுதான் 700 ml இருக்குது. ஸோ நியர்லி 5 தான் வரும். செட்டிலிங் டேங்கோட டைஜஷன் வேல்யூ கேட்டுருக்காங்க. ஓகே, செட்டிலிங் டேங்கோடைய டைஜஷன் வேல்யூ நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 100% இருக்கிறதா சான்ஸ் இருக்குது. 100 இல்லைனா 80 இருக்கும். இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 107 என்னன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே, வாட்டர் பிளான்ட் இருக்குது. 12 மில்லியன் லிட்டர் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு சல்ஃபேட் அண்டு லைம் இதில் தேவைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி 120 kg, 24.2 kg. அடுத்து ஈஸி லே அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வாட்டர் ஃப்ளோ. அவுட்டர் பைப்பில் போகுது அப்படின்னா ரிங் சிஸ்டம். ஓகேவா? தெரியும், அவுட்டர் பைப்னா ரிங் சிஸ்டம். இதெல்லாம் என்விரான்மெண்டல் தான். அவுட்டர் பைப்னா ரிங் சிஸ்டம். சர்ஜி டேங்க் எதுக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி வாட்டர் ஹேமர் இருப்பாங்க. சர்ஜி டேங்க் போடுறாங்க. இது ஈஸி. ஓகேவா? மெயினாக வந்து சர்ஜி டேங்க் யூஸ் பண்ணுறது அகெயின்ஸ்ட் தி வாட்டர் ஹேமர். ஓகே, மாஸ் கவர் பிளாட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா A+B. ஓகேவா? A+B. சீவர் டிசைன் பண்ணுறாங்க. காமன்லி எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஹவர்லி ரேட் ஃப்ளோ. அதை பேஸ் பண்ணி தான் செல்ஃப் ரெகுலேஷன் நம்ம டிசைன் பண்ணுவோம். அடுத்து பிஓடி. ஓகேவா? பிஓடி கொடுத்தது என்விரான்மெண்டல். ஓகேவா? பிஓடி கொடுத்துட்டு ஓகேவா கேட்குறது இந்த பிஓடி ஆஃப் த ரா சீவேஜில் பிஓடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 ppm. எவ்வளோ இருக்கும்? 100 ppm. ரிடன்ஷன் டைம் கிரிட் சாம்பிளில் 1 நிமிஷம் அவங்களுக்கு தெரியும். 30 to 60 seconds. இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். 30 to 60 seconds. The food by mass ratio F/m கேட்டிருக்காங்க. ஓகேவா? food by mass ratio அதாவது accurate sludge process adjusting the influent flow rate. ஓகேவா? influent flow rate. அடுத்து டேஷ்ங்கிறது நம்மளுக்கு ரெண்டுமே சேர்ந்து தான் கேட்குறாங்க. ஓகேவா? டேஷ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரிக்வயர்ட் ஃபார் த போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ரெண்டுமே வர்றப்ப நம்மளுக்கு சிஓடி தான் வரும். ஓகேவா? ஆர்கானிக் மட்டும் வரப்போ பிஓடி வரும். ரெண்டுமே வரப்போ நம்மளுக்கு சிஓடி வரும். ஸ்டோம் வாட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் மழை தண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சி வராது. ஓகேவா? மழை தண்ணி அதாவது கேட்ச்மெண்ட் ஏரியா கிரவுண்ட் எல்லாமே வரும். ஆப்ஷன் சி மட்டும் என்ன பண்ணாது, வராது. ஸோ 3 இல்லாத ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனா 1, 2, 4. சர்க்குலர் செக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா சீவர் gives the dash area government இருக்குல்ல மேக்ஸிமம். ஓகேவா? மேக்ஸிமம் பெரியமீட்டரை கொடுக்கும். அடுத்து which are following matters the respiratory மூச்சு உரலில் பிரச்சனை வர்றது எதனால அப்படின்னா particulate matter PM 2.5.
இது எல்லாமே என்விரான்மெண்டல் தான். ஸ்மாக்னா என்ன அப்படின்னா ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். ஸோ ஆப்ஷன் சி. ஸ்மாக்னா ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் தான் நம்ம ஸ்மாக்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அசார்டஸ் வேஸ்ட். அசார்டு நம்மளே தெரியும், அசார்ட்னாவே நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி தான் அசார்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆப்ஷன் ஏ. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. ஓகே, எஃப்இ ஃபார் காங்கிரீட்டுக்கும் ஓகேவா டென்ஷன் இப்போ கேட்டாங்க அப்படின்னா என்ன சான்ஸ் வந்து 0.0035 0.0038 ஓகேவா. which are following provision steel is not required. எதுக்கு வந்து ஸ்டீலு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேனல் வித்து 4 inch ஆஃப் கண்டினியூஸாக இருந்தால் அவனுக்கு தேவையில்லை. கொஸ்டின் நாட்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அடுத்து த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆஃப் ரிவர் பென்சிங் ஃபெயிலியர் என்ன சார் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா d/2 ஓகேவா. d/2 த டிஸ்டன்ஸ் ஆஃப் த காலம் ஹெட். ட்ராப் பேனலிங் வரும்னா d/2 டிஸ்டன்ஸ் வைக்கணும். இதே ஃபுல்லாக ப்ராப்ளம் தான் ஓகேவா. சிங்கிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 158.3. ஆன்சர் பி 188.3. ரெண்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏபி 2 இருக்குது ஓகேவா. பியில் என்ன பண்ணுறாங்க அதிகமாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா ஏலையும் பிலையும் என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா பீங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி டெஃபினிட்டி கம்மியாக இருக்கும் ஓகேவா. டக்டிலிட்டி பியோட இதாக இருக்கும் ஓகேவா. என்னன்னா ஏ ஹேஸ் லெஸ் ஃப்ளெக்சிபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹேஸ் லெஸ் டக்டிலிட்டி தேன் பி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து விச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எது நம்மளுக்கு ராங்குன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். பார்த்தாவே தெரியும் ஆப்ஷன் டி தான் எல்லாம் ராங்கு. ஏன் அப்படின்னா எப்படி சொல்கிறேன், ஏன்னா சர்க்குலர் காலம் போனால் நம்மளுக்கு 6 இருக்கணும். ஆன்சர் வந்து 4 தான் கொடுத்துருவாங்க. ரெக்டாங்கிள் தான் 4. ஸோ அதனால் இது ஆன்சர் தப்பு. ஸோ ஆன்சர் தான் கரெக்ட். டிங்கிறது தான் கரெக்ட். நான் கேட்குறது ராங் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, ஆர்சி ஃபுட்டிங் கொடுக்குறாங்க. ரேஷியோ கேட்குறாங்க. என்ன ஆகுனா 0.80 ஓகேவா. 0.80. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காண கொடுத்துருக்காங்க. எல்எஸ்டிபிங்கிறது எஃபெக்டிவ் கர்வேச்சர் ஓகேவா. எஃபெக்டிவ் கர்வேச்சர் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁻6. 4 × 10⁻⁻6. ஓகே, ரீன்ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஒரு ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா 205 அண்டு 4000. இதுல மேக்ஸிமம் வந்து 4000, மினிமம் வந்து 205. அடுத்து டெவலப்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க ஓகேவா. டிஃபார்ம்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் என்னது, டிஃபார்ம்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் எவ்வளோ வரும்னா 6.4. டிஃபார்ம் பார்னால அது 6.4 வரும். ஓகே, இந்த பர்சன்டேஜ் ப்ரீஸ்டஸ் ஓகே. ப்ரீஸ்டஸ் சம் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம சால்வ் பண்ணி தான் போட்டு வரணும். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி 7 வரும். ஓகே, இது ஈஸி. என்ன ப்ரீ டென்ஷன் அண்டு போஸ்ட் டென்ஷனுக்கு கேட்பாங்க. ஃபஸ்ட் கேட்குறது போஸ்ட் டென்ஷன், அதான் முக்கியம். ஃபஸ்ட்டு போஸ்ட் டென்ஷன், ரெண்டாவது தான் ப்ரீ டென்ஷன் கேட்குறாங்க. அப்போ 30 அண்டு 40. இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேவா. ஆப்ஷன் சி 862.5 Nm/mm². அடுத்து விச் ஆர் ஃபாலோயிங் லாங் டேர்ம் லாஸ். ஸ்டட்டில் வரதான் லாங் டேர்ம் லாஸ். சி ஓகேவா. லாஸ் டியூ டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டட் இதெல்லாம் வர்றதும். அடுத்து லோட் அண்ட் காங்கிரீட் இஸ் நாட் எசென்ட்ரிக் ஃபார்.
இதில் சென்ட்ரிக்கா இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் கவர் பட் ஜாயின் தான் சென்ட்ரிக்கா இருக்காது. டபுள் கவர் பட் ஜாயின். இந்த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஸ்டீல் டியூப் ஓகேவா. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் லென்த்து என்ன சார் வரணும் அப்படின்னா 3.6 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி போடணும். ஓகே, இன்டர்மீடியட் வெர்டிகல் ஸ்டிஃப்னஸ் இது வந்து ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். என்ன சார் வரும் அப்படின்னா டெப்த் ஆஃப் வெப்புக்கு முறைப்பா 85. ஓகே, ஆப்ஷன் ஏ 85. இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். இது ஃபாலோயிங் டிஃபெக்ட் டியூ டு வெல்ட் மெட்டல் மெட்டீரியல் ஓகேவா. டிஃபெக்ட் வந்து வெல்ட் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இன்கம்ப்ளீட் ஃபியூசன். சரியா ஜாயிண்ட் ஆகல. ஓகே, ஸ்டாக்னட் போல்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் சொல்கிறாங்க அப்படின்னா மெம்பர் கேரி த கிரிட்டிக்கல் நாட் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. அது வந்து ட்ரூ தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் போல்ட் ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. லெஸிங் ஆஃப் காலம் ஓகேவா 1000 அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா 25. ஆன்சர் என்ன ஆகும்னா 25. இன்ஃப்ளூட் அப்ளன் பை ஃப்ளோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரிஸ் இதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ரெனால்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ் டஃப்னஸ் இதை பொறுத்து தான் இருக்குது. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஃப்ளோ அப்போ கான்ஸ்டன்ட் டயாமீட்டரில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்வேஸ் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. In which of following situations ஓகேவா யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் பாசிபிள். யூனிஃபார்ம் ஃப்ளோ பாசிபிள் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஐடியல் ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டு பிரிஸ்மெட்டிக் டவுன்வர்ட் லாங்கிட்யூட் ஃப்ளோ பண்ணா சான்சஸ் இருக்கு. இது ப்ராப்ளம் ஓகேவா. இது ப்ராப்ளம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0.301 மீட்டர். டேம் ஆஃப் ஆல்டர்னேட் டெப்த்து இது வந்து ஜெராக்ஷன். ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆப்ஷன் சி தான். ஆல்டர்னேட் டெப்த்னாவே ஸ்பேஸ் சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னு தான் வேறு சொல்கிறோம். ஆல்டர்னேட் டெப்த் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி சர்க்குலர் சேனல் செக்ஷன் ஹைட்ராலிக் ரேடியஸ் டு இட்ஸ் டயாமீட்டர் அப்படி வர்றப்ப என்ன வரும்னா 0.25. The point of inclination reaction in hydrograph the condition of maximum storage catchment. இல்லட்டா பம்ப் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்னா ப்ராப்ளம் 3.16 மீட்டர் ஓகேவா. 3.161 மீட்டர் மினிமம் டெப்த். அடுத்து மிஸ்ஸிங் இது எப்படி கொடுப்பீங்க. மிஸ்ஸிங் ரெயின்ஃபால் ஹவு யூனா ஐசோஹைட்ரல் மேப்ஸ் நம்ம வச்சு கண்டுபிடிக்க முடியும். மேப்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட வேல்யூ கேட்பாங்க ஓகேவா. உடைய வேல்யூ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வச்சு நம்ம போடலாம். டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 மீட்டரா இதோட சென்டர் நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு 3.04 மீட்டர்னு ஆன்சர் வரும். அதுக்கு நம்ம போட்டுருவோம். ப்ளஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது லேமினார் ஃப்ளோ சர்க்குலர் வேணும்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன சார் வரும் அப்படின்னா 2 times of ஆவரேஜ் வெலாசிட்டி. பைப் கனெக்ட் பண்ணிக்காங்க லென்த் ட்வைஸ் ஆகுது அப்படின்னா ஆன்சர் கடைசியாக என்ன ஒரு ரேஷியோ ஃபிக்ஷன் ரேஷியோ வந்து 1 நான் வரும் 1. ஓகே, பைப் கொடுக்குறாங்க டயாமீட்டர் கொடுக்குறாங்க கிடைக்கிற பவர் அப்படின்னா 7.62 kV. அதுக்கு ஸ்டோம் வாட்டர் ஓகேவா. ஸ்டோம் வாட்டர் என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க அவருடைய
வேல்யூ கேட்குறாங்க. எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் கொடுத்துட்டு எவ்வளோ ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1320 m³/s. ஓகேவா, இது வந்து கேட் கொஸ்டின். இது வந்து கேட்டில் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, இது வந்து இஎஸ்சி கொஸ்டின் தான். எல்லாமே முக்கால்வாசி வந்து இஎஸ்சியில் கொஸ்டின் தான் அப்படிக்கு கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 0.4 ரன் ஆஃப் வேல்யூ என்ன வரும்னா 0.4. இது வந்து கேட்டில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து இஎஸ்சியில் இஎஸ்சியில் இந்த கொஸ்டின் இருக்குது. வேணால் எடுத்து பாருங்கள். கேட் அண்ட் இஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் போதுன்னா இந்த கொஸ்டின் ஆப்ஷன் மாறாமல் அப்படியே இருக்குது. ஓகேவா, நீங்கள் வேணால் இஎஸ்சி கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இஎஸ்சி அண்டு கேட் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் மாறாமல் அப்படியே இந்த கொஸ்டின் வித் ஆப்ஷனோட அப்படியே இருக்கும். ஓகேவா, அதை தூக்கி அப்படியே இங்கே என்ன பண்ணுறாங்க கேட்டு வச்சிட்டாங்க. ஸோ ஆப்ஷன்னா less than 50 m³/s. ஓகே, டெய்லி எவாபரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த எவாபரேஷன் லாஸ் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 1.05 mLT. தண்ணியில் 1% உப்புத்தன்மை அதிகரிச்சா ஆவியாதல். ஓகேவா, 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேப்பர் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக வந்து 1% தான். ஓகேவா, ஆனால் 1% குறைஞ்சி, ஏன்னா 1% டிக்ரீஸ் ஆகும். 1% அதிகமாச்சுன்னா 1% அதிகமாச்சுன்னா கேட்குறது எவாபரேஷன் வேல்யூ 2 to 3% வந்து நடக்க சான்ஸ் இருக்கு. இது ப்ராப்ளம். ஓகேவா, இது ப்ராப்ளம் தான். ஃபீல்டு கெப்பாசிட்டி கேட்டுருக்காங்க. ஃபீல்டு கெப்பாசிட்டி பர்மனன்ட் பில்டிங் பாயிண்ட்டை வச்சு இதாக ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23.2 23.2%. இது சேனல் ட்ரையாங்கிள் சேனல் வச்சு சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 0.9 m³/s. 0.9 m³/s. இப்போ ஜிஎஸ்லாம் உள்ள வருதா? விச் கான்ஸ்டியூஷன் ரெகனைசேஷன் கொடுத்தா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆக்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 73 and 74. ஓகேவா, லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட் 73-74. ஓகே, அர்பன் ஸ்பேரோல். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா ரிசல்ட் ஆஃப் இன்வர்ஸ் என்ன சொன்னால் சப் அர்பனைசேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, ப்ரொடக்டிவ் பேர் கான்செப்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது பிரேக் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். பிரேக் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த அது 5 இயர் பிளான்ஸ் இருக்குல்ல, எந்த 5 இயர் பிளானில் ஸ்லம் கிளியரன்ஸ் ஓகேவா குடிசை நீக்கினாங்களே அதை எதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்னா 35 இயர் பிளான் தான் வரும். அதுக்கு பிஎம் பிரதான் மந்திரி. ஓகேவா, அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுல இருந்துச்சுன்னா ஐஏஒயிலேருந்து வந்துச்சு. பிஎம்ஏஒய் வந்து இந்திரா காந்தி யோஜனாவில் தான் பிரதான் மந்திரி யோஜனாவாக மாறுச்சு. ஸோ ஐஏஒய் தான் பிஎம்ஏஒயாக மாறுச்சு. ஓகே, வாட் இஸ் டிராஃபிக் ஃப்ளோ பிகம் 0? அப்போ டிராஃபிக் டென்சிட்டி என்னவா இருக்கணும்? ஓகேவா, அது டிராஃபிக் டென்சிட்டி 0வாக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமமாக இருக்கும். கேஜி வந்து என்ன இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன வந்து ரிஜிட் பேமெண்ட் வந்து மட் பம்பிங். இதில் எது கரெக்டாக பண்ணால் எது கரெக்டாக வந்து ரிஜிட் பேமெண்ட் வந்து மட் பம்பிங். டக்டிலிட்டி வேல்யூ பிட்வீன் வந்து 50 mm. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக டக்டிலிட்டி வேல்யூ பிட்வீன் வந்து 50 சென்டிமீட்டர். சீல் கோட் எதுக்காக பண்ணுறோம்? ஓகேவா, சீல் கோட்டு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் தான். மெயினாக வந்து வாட்டர் ப்ரூஃபாக நம்ம கொடுக்குறது தான். இது வந்து பிட்வீன் வந்து டேக் கோட் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, பிட்வீன் மேலே தரது வந்து சிமெண்ட் காங்கில் பிட்வீன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டேக் கோட்னு சொல்லுவோம். அது வந்து டேக் கோட். 4 டிகிரி இது ரயில்வே வந்துருச்சு. ஓகே, ப்ராட் கேஜில் 4 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0.16%.
நார்ம்ஸ் ஆஃப் பலாஸ்ட் யூஸ்டு ஃபார் த பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் ஓகேவா. பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் எவ்வளோ பலாஸ்ட் பண்ணுவோம் 25 mm ஓகேவா. நார்மலாக 40 mm யூஸ் பண்ணுவோம், ஆனால் கிராசிங்கில் ஓகேவா யூஸ்டு ஃபார் பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் 25 mm பலாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆஸ் பர் கோல்ஸ் மெத்தட், கோல்ஸ் மெத்தடில் நம்ம கிராசிங்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான் n cot alpha. n cot alpha இது வந்து ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கேட்குறாங்க ஓகேவா. ஏஆர்சி ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ், ஏஆர்டி கேட்பாங்க. ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னா 33.62 டிகிரி. இது எல்லாமே வந்து கேட்டில் கேட்டது தான். ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னா கேட்டில் வரும். இதுவும் வந்து கேட் சம் தான் ஓகேவா. இதெல்லாம் கேட் அண்ட் இஎஸ்சியில் கேட்டால் அப்படியே சம். டாக்ஸிக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா. இது வந்து என்னன்னா ஏர்போர்ட் தான். கால்டு த டர்னிங் ரேடியஸ் என்ன பண்ணிக்கிறாங்க 125 மீட்டர். ஒன் ஆஃப் த காஸ்ட் ரட்டிங் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் ரட்டிங் ஏன் சார் இன்அடிக்குவேட் காம்பாக்ஸ்னா சரியாக வந்து இன்அடிக்குவேட் பண்ணனா என்ன ஆகும், ரட்டிங் ஃபார்ம் ஆகும், குழி ஃபார்ம் ஆகும். அதிகபட்சம் வாகனம் நிறுத்தணும் அப்படின்னா இதுவும் வந்து ஹைவே தான் 90 டிகிரி ஓகேவா. 90 டிகிரி நிறுத்தினோம்னா பார்க்கிங் நிறையா நிறுத்த முடியும் ஓகேவா. 90 டிகிரி. டிசைர் லைன்னா ஆர்ஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ், ஆப்ஷன் டி ஓகேவா. டூ ரோட்ஸ் 2 lane டிராஃபிக் அப்படின்னா உங்களுக்கு 16. 16. நாக்பூருங்கிறது ஸ்டார் அண்டு கிரிட் பேட்டர்ன். தான் நாக்பூர் ரோட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட், எது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல வராது அப்படின்னு கேட்குறாங்க. எது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வராங்கன்னா எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷன் ஓகேவா. அடுத்து பிஎம்பிஓகே கைடு என்ன சார் கொடுக்குது அப்படின்னா எல்லாமே தான், ஆல்தியா போ தான். பிஎம்பிஓகே இல்லைன்னா எல்லாமே கொடுக்கும், ஆல்தியா போ. அடுத்த கேள்வி என்னன்னா பிஎம்பிஓகேனா என்ன. அடுத்த கேள்வி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ் ஓகே. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ், ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த பிரைமரி ஆஃப் ப்ராஜெக்ட் கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஓகேவா. இதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் டிஃபைன் த ப்ராஜெக்ட் ஸ்கோப் அண்ட் இதெல்லாம் ஆப்ஷன் தூக்கிடலாம் ஓகேவா. ஆப்ஷன் தூக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வரும். ஏன்னா இதெல்லாம் வரவே வராது, பார்த்து உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், அதை போட்டுருக்கலாம். எல்லாமே ஆப்ஷன் வச்சு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கன்சிடர் பண்ணி வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சின்ன காம்பவுண்டாக உடைக்கிறது ஓகேவா. ஸோ டீகம்போஸ் த ப்ராஜெக்ட் ஸ்கோப், இது மேனேஜ் காம்பவுண்ட். சின்ன காம்பவுண்டாக உடைக்கிறதா WBS. சீக்கிரம் முடிச்சிடும். சரி, என்ன டூல் வந்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சிபிஎம் ஓகேவா. என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். சிபிஎம் பாட்டு போடுவோம்ல, ஸோ சிபிஎம் மெத்தட் தான் நம்ம போடுவோம். சிங்கிங் ஃபண்டுன்னா மூழ்கும் நிதி, சிங்கிங் ஃபண்டு. இதை எங்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா த ஃபண்டு ஃபார் ரீபில்டிங் ஸ்ட்ரக்சர் when லைஃப் இஸ் ஓவர் ஓகேவா. அடுத்து இஎம்டி கேட்குறாங்க. இஎம்டி இயர்னஸ் மை டெபாசிட் எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா 2% ஓகேவா. பாயிண்ட் 2 போக முடியும். இந்த ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா சீஃப் இன்ஜினியர் ஓகேவா. குழப்பம் இல்லை, ஃபைனல் யார் அப்படின்னா சீஃப் இன்ஜினியர் தான் ஹெட்டு. த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் டிஸ்மேண்டில் ஓகேவா. வித்தவுட் டிஸ்மேண்டில் அப்படின்னா சால்வேஜ். வித்தவுட் டிஸ்மேண்டில்னா ஆப்ஷன் வந்து சால்வேஜ். வித் டிஸ்மேண்டில் கேட்டாங்கன்னா ஸ்கிராப். ரெண்டு பக்கம் பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ என்ன வரும் ஓகேவா. பிரச்சனை வருது, சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆட்ரிபியூஷன் வரலாம் ஓகேவா. ஆட்ரிபியூஷன் வித்தவுட் தி இன்வென்ஷன் ஆஃப் த கோட் ஓகேவா. டீம் தடை இல்லாமல் நடுவில் வச்சு இவங்க பேசி தீர்த்துக்கலாம். சரி, விச் ஆர் ஃபாலோயிங் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். இந்தியன் ஆர்பிட்ரேஷனில் இது வந்து உள்ளே வரல, இது வந்து வரலங்க, நாட் இன்க்ளூடட்
நாட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The parties do not agree sharing expense and fees. Option C. ஓகே, ப்ரீ கான்ட்ராக்ட் மெத்தடில் எந்த டீட்டெயில் வந்து வராது. அது எல்லாமே வருமா? 1 to 3 அப்படிங்கிறாங்க. எல்லாமே வரும். ஓகேவா? 1 to 3. பட் இது பார்த்து சொல்லிடலாம். பட்னு முக்கால்வாசி என்னன்னா சென்ட்ரல் வேல்யூ எக்ஸ்பெக்டட் டைம் கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்டட் டைம் டிஇ கேட்குறாங்க. ஸோ டிஇயை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் வேல்யூ தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கா, 7 இருக்கா, 8 இருக்கா? 4 7 8. ஓகேவா? pick out the incorrect statement. Incorrect statement என்ன வரும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி. the arrow are drawn from scale. இந்த ஸ்கேல் மட்டும் வரனால தப்பு. ஓகே, மற்ற எல்லாமே கரெக்டு. ஓகே, இது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ரிலேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அது பேர் என்னங்கிறாங்க. இப்போ வந்து ஆர்கனைசேஷன். இது பேர் என்னது? ஆர்கனைசேஷன். இது பேர் என்னது? ஆர்கனைஸ் பண்ணுறது. காஸ்ட் ஸ்லோப்பில் நான் ஆக்டிவிட்டி சொல்கிறோம்னா இந்த அடிஷ்னல் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஷ் டவுன் ஆக்டிவிட்டியாக டைம் பீரியட் அடிஷ்னல் காஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் கிராஷ் டைமில். ஓகேவா? அதான் சொல்கிறோம். ஆக்டிவிட்டி பி ஸ்டார்ட்ஸ் 2 times யூனிட் டிலே த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஏ அபவுட் மென்ஷன் த ரிலேஷன்ஷிப். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினிஷ் டு ஸ்டார்ட் சொல்லுவாங்க. ஃபினிஷ் டு ஸ்டார்ட். லாஸ்ட் கொஸ்டின் 199. இப்போ ஏபிசி 3 சொல்கிறாங்க. என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏஏஏசி. ஓகேவா? கிளாஸ் ஏஏஏசி. சிமெண்ட் கிளாஸ் ஏ இருக்குது, சிமெண்ட் சாண்ட் கிளாஸ் ஏ இருக்குது, சீல் கிளாஸ் ஏ இருக்குது, மைனிங் வருது கிளாஸ். விச் ஆஃப் ஸ்டாலிங் சூஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஆஃப் பேலன்ஸ் சிக்னேச்சர் 1 கரெக்டு. ஓகேவா? 1 கரெக்டு. ஸ்லோ கிராஃபிக்கல் 2 வராது, 3 வரும். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 only. ஓகேவா? 1 and 3 only. ஸோ 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? டெக்னிக்கல் கொஸ்டின் தான். ஓகே. ஓகேவா? இப்போ என்னன்னா ஒரு லெவலில் கேட் லெவலில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வந்து கேட் அண்ட் ஐஎஸ் லெவலில் கேட்டுருக்காங்க. ஆனால் கொஸ்டின் டஃப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பற்றி யோசிக்காமல் அடுத்து வரப்போகிற ஏஐக்கு நீங்கள் படிங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு ஏஐ ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.